எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு அவ்வளோ பேச வராது. ஏதாவது தப்பாக பேசினா கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. இந்த கதை எழுதி முடிச்ச உடனே இந்த கதை எழுதி முடிச்ச உடனே நண்பன் யோகி பாபு சார் தான் போய் பார்த்தேன். பார்த்தோன்னே அவர் கதை கேட்டார், ரொம்ப பிடிச்சிச்சு, பண்ணலாம் அப்படின்ட்டாரு. அதில் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனோடனே அப்புறம் நிறைய பேர்த்துட்டு போனேன். அதுக்கப்புறம் நம்ம யுவராஜ் சார்கிட்ட போய் இந்த கதையை சொன்னேன். சொல்லும்போது அவர் வந்து ஃபர்ஸ்ட் முறை கேட்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிச்ச உடனே இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், யார் யார் வேணும், ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் யோகி பாபு சார், அதுக்கப்புறம் ஜெய் சார், அப்புறம் இந்த கேரக்டர் இருக்குது, இந்த கேரக்டர்னு அப்புறம் ஒவ்வொரு கேரக்டர் என்னன்னா இவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இளவரசு சார் இதுக்கு போயிடலாம், அது வந்து அவர் போயிடல, அப்புறம் இவர் கிங்ஸ்லி கூப்பிடலாம், அப்புறம் இதுக்கு இந்த கேரக்டர் வந்து மொட்டராஜன் சாரை போடலாம். பார்த்தா இங்கே பட்ஜெட் யாருது இவருக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஆனால் எல்லாத்தையுமே வந்து போடலாம்னு சொல்லிட்டு அப்படி டோட்டலாக பார்த்தா 25 ஆர்டிஸ்ட். அப்புறம் பட்ஜெட் போட்டு பார்க்குறாங்க, இவருக்கு ஷாக் ஆகுது, ஐயோ தெரியாதனமா சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பக்கம் ஒரு ஃபீல் ஆகுறாரு. அதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் இந்த படத்தை நம்ம பண்ணுறோம். ஏன்னா எவ்வளோ காஸ்டிங் இருந்தால் தான் ஒரு விஷயத்த எப்படி சொல்கிறாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால் இந்த கதைக்கு இவ்வளோ ஆர்டிஸ்ட் தேவை, நம்ம கண்டிப்பாக இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யுவராஜ் சார் ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் நான் சத்யராஜ் சாரை போய் மீட் பண்ணும்போது அவர் ஒரே ஒரு அர்த்தம் சொன்னார், இந்த படத்தில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாரு. அப்புறம் அவருக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிது. அவர் வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்கேல் அப்படியே மாறிச்சு. அதுக்கப்புறம் ஜெய் சாரை மீட் பண்ணி பேசணும். ஜெய் சார் மீட் பண்ணி பேசும்போது அவர் கதையை கேட்டார். கதையை கேட்டோடனே ரொம்ப பிடிச்சிருச்சு, கட்டிப்பிடிச்சி பண்ணலாம் அப்படின்ட்டாரு. அப்போ ஷூட்டிங் டைமில் என்னென்னா அவருக்கு வந்து என்னென்னா இந்த ரம்ஜானில் வந்து நோன்பு இருந்தார். நம்மளாம் ஒரு வேளை சாப்பிட்றாவே டென்ஷன் ஆயிரும். அடுத்த வேலை பார்க்கும்போது என்னடா சாப்பாடு, அவர் 3 வேளையுமே சாப்பிட மாட்டார். வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருந்து 3 வேளையுமே வந்து நடிச்சு கொடுத்தாரு. அது அவருக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது. ஆனால் அவரோட வலி எனக்கு தெரியும். ஏன்னா ஷார்ட் திடீர்னு கூப்பிட்டா டென்ஷன் ஆகும்ல, அந்த பசியோட அந்த ஒரு டென்ஷனோட இருக்கும்ல. அவர் இருந்த அந்த 25 நாளுமே சாப்பிடாம தான் வந்து ஒர்க் பண்ணார். அந்த நோன்பு இருந்த சமயத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டாரு, அவ்வளோ வலி வேதனையோட பண்ணார். அது எனக்கு நல்லா புரிஞ்சது. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார்.